வெல்கம் டு சிகே vlogs 0.2. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன ஃபஸ்ட்டு ஒரு அட்டைப்பெட்டி காமிக்கிறாங்களே நினைப்பீங்க. ஆமாங்க, திராட்சை. இது அப்படியே எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். நான் என்ன நினச்சேன், சரி பழம் வாங்கிட்டு வர சொன்னோமே, பழக்கடையில் கவர் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் போட்டு கொடுத்துட்டாங்கன்ட்டு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக திராட்சை. இவ்வளோ திராட்சை. சரி எவ்வளோன்னு கேட்டேன். பார்த்தா 100 ரூபான்னு தான் சொன்னாங்க. 100 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன். ஒருவேளை அடியிலெல்லாம் பழம்லாம் நல்லா இருக்காமல் அழுவி போய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, அந்த நம்ம கடையில் வாங்குகிற திராட்சையை விட இந்த திராட்சை ரொம்ப சூப்பராக அழகாக கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். எந்த திராட்சையுமே விழாமல் அப்படி எவ்வளோ திராட்சை அப்படி பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. சரி இப்படி இருக்குது, ஆனால் எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த கொத்து எவ்வளோ பெருசு. அதில் வேற ஒன்று கூட அந்த அந்த இதுவே தெரியல, அந்த காம்பே தெரியல, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்கும்போது, ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நண்பன் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மட்டும் எடுத்து கழுவி சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி திராட்சையை நான் சாப்பிட்டதில்ல. இப்போ நம்ம வாங்கணும், கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு கொத்தில் வந்து 1-2 புளிப்பாக இருக்கும் இல்லைங்களா, ஏதோ 1-2 ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் இதில் பச்சையாக இருக்கிற திராட்சை கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்ததுங்க. எப்படின்னு தெரியல, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி பசங்களுக்கு கொடுக்கலாமே சொல்லிட்டு உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்து நல்லா கொடுத்துட்டேங்க. அவங்களும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் ரொம்ப நிறைய சாப்பிடவும் முடியாது இல்லைங்களா. 2 நாள் வச்சு சாப்பிட்டுட்டு மீதி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், நம்ம எப்போ திராட்சை வாங்கினாலும் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு பசங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்காட்டி நம்ம மீதி இருக்கிற பழத்தை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் எடுத்து தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா திராட்சையும் கழுவிட்டு நான் வந்து எங்கள் பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. இந்த பழத்தை வந்து எங்கள் பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் நாத்தனார் பொண்ணும் பையனும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாங்களா, அந்த திராட்சையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி புதுத்து எங்கள் நாத்தனார் பொண்ணு வந்திருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க தான் ஜூஸ் போட்டாங்க. அவங்க ஜூஸ்லாம் சூப்பராக போடுவாங்க. நம்மளுக்கு மெயின் வேலை இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி சைடு வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கிச்சனில் செஞ்சிட்ருக்கும் போது இந்த மாதிரி வந்து ஜூஸ் போடு பாப்பா அப்படின்னு சொன்னோம்னா உடனே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வேலையெல்லாம் செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு களைப்பும் தெரியாது, நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவோம். இந்த கிரேப்ஸ்லாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு நார்மல் மிக்ஸி இருக்குது இல்லைங்களா, ஜூஸர் இல்லை, அதனால் நார்மல் மிக்ஸிலே போட்டு அடிச்சுட்டு நாங்கள் வடிகட்டி எடுத்துப்போம். அந்த வடிகட்டுறது எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 2 டைமாக போட்டு நாத்திரமுன்னு அரைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இவ்வளோ வந்திருக்குதுங்க. நாங்கள் இதில் எதுவுமே போடலைங்க, சர்க்கரை கூட போடலை, தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அரைப்படணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியும் எங்களுக்கு டேஸ்ட் அப்படி இனிப்பாகவே இருந்துச்சு. நாங்கள் சர்க்கரை ஒரு ஸ்பூன் கூட நாங்கள் சேர்த்தவே இல்லை. இங்கே பாருங்கள், வடிகட்டுறதுக்காக நாங்கள் இது வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து ஜல்லடை மாதிரி இருக்கும். இது தண்ணி வடிகட்டுறது இதில் போவே இல்லைங்க. ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் நான் என்ன பண்ணேன், புதுசாக இந்த மாதிரி நெட் கிளாத்து என்கிட்ட இருந்துச்சு, அதில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டோம். அந்த வடிகட்டியில் நான் எங்கள் நாத்தனா பொண்ணும் வந்துட்டு ஸ்பூனை வச்சு எவ்வளோ நேரம் அத்தை முடியலத்தை அப்படின்னாங்க. அப்புறமா தான் எங்கள் நாத்தனார் ஒரு ஐடியா சொன்னாங்க, பாப்பாவோட ஸ்கர்ட்லேருந்து ஏதாவது நெட்டு கிளிங்கன்னு. அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு, நம்மகிட்ட புது நெட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் கட் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. எல்லா ஜூஸையும் ஊற்றி ஒரே ஒரு ஆட்டம்னா எல்லாமே வந்துருச்சுங்க. அடியில் சூப்பராக வடிகட்டியாச்சு. அடுத்து என்ன, எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தாச்சு. எல்லோரும் டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.